Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 8th max exercise 1.2ல 4th sum subtract -8/44 from -17/11 னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? from னு கொடுத்திருக்காங்க. from அப்படினா இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பரை subtract பண்ண சொல்லிருக்காங்க. ஓகேவா? சரி. இப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன நம்பர் கொடுத்திருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கலாம். -17/11 minus of -8/44 ஓகேவா? சப்ராக்ட் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மைனஸ் போட்டுக்கிறோம். இப்போ அது ரெண்டையும் சால்வ் பண்ணிடலாமா? 4th டேபிளில் 2 4s are 8, 11 4s are 44. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 2/11 கிடச்சிருக்கு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இப்போ டினாமினேட்டர்ஸ் ரெண்டும் சேமாக இருந்தால் நியூமரேட்டர்ஸ் ரெண்டையும் ஆடோ சப்ராக்டோ நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி. இப்போ -17 + 2 / 11 -17ஐயும் 2வையும் ஆட் -17 + 2 ரெண்டையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? எஸ், -15/11. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க 5th சம். எவாலுவேட் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9/132 இன்ட்டு -11/3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எவாலுவேட் மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளிகேஷன் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இது ரெண்டும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. ஓகேவா? இது ரெண்டும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 11. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ரெண்டையும் டேரெக்டாக கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். 1 3s are 3, 3 3s are 9. டினாமினேட்டரையும் நியூமரேட்டரையும் தான் நம்ம மல்டிபிள் பண்ண முடியும். டினாமினேட்டரையும் ஆட் மல்டிப்ளை தான் பண்ண முடியும். அதே மாதிரி நியூமரேட்டரையும் மல்டிப்ளை தான் பண்ண முடியும். இது நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம டிவைட் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் நிறைய ஆகும். பெரிய நம்பர்ஸாக வந்துடும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அங்கெங்கெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? 1 3 is 3, 3 3s are 9. அடுத்து 111 is 11. இங்கே பாருங்கள், 111 is 11. ரிமைனிங் 2ன்னு வருமா 22. 2 11s are 22. ஓகேவா? அப்போ ஆன்சர் இங்கே இது ரெண்டையும் பாருங்கள், 3/12ன்னு கிடச்சிருக்கா? இப்போ நான் கீழே இது எழுதுகிறேன். 3/12 இன்ட்டு -1/1. சரியா? இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாமா? 1 3 is 3, 4 3s are 12ன்னு கிடைக்கும். இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா -1/4. ஓகேவா? 1 4 is 4, 1 1 is 1. மைனஸ் சிம்பிள் இருக்குன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போ ஆன்சர் 1/4ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். -7/27 இன்ட்டு 24/-35ன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான். ஓகேவா? இப்போ இது ரெண்டுமே 3 டேபிளில் வருமா? 3 டேபிளில் 8 3s are 24, 9 3s are 27, 1 7 is 7, 5 7s are 35. கேன்சல் பண்ணிடலாமா? ஓகே. 9 3s are 27, 8 3s are 24. ஓகேவா? 1 7 is 7, 5 7s are 35. இப்போது இது ரெண்டையும் கேன்சல் பண்ண முடியாது. ஓகேவா? இது ஈவன் நம்பர், இது ஆட் நம்பர். இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை தான் பண்ண முடியும். அப்போ 18 is ஆன்சர் வந்து என்ன வரும்னா 18 is 8, 9 5s are 45. ஓகேவா? தட்ஸ் ஆல். சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.